விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிஷின் யார் யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க ஒரு 40 to 50 அடிக்கு வந்து நீங்கள் மருந்து அடிக்கணும் அப்படின்னா, இல்லை ட்ராக்டர் டில்லர் இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கும், மெயினாக வாட்டர் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெக்கானிக் ஷெட்டு வச்சுருக்கவங்க அப்படிங்கிறதுக்கு இது பெரிய அளவில் வந்து பயன்படக்கூடிய ஒரு மிஷின். ஸோ வாங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 HP இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்துடும். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. 4 ஸ்ட்ரோக் அப்படிங்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றினா மட்டும் போதும். ஸோ இதில் பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் XXX பம்ப் HTP 30 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறக்காக இன்ஜின்லேருந்து ஒரு புள்ளியோ அதேமாதிரி பம்ப்லேருந்து பெரிய புள்ளியும் போட்டு 2 பெல்ட் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பேர்ஸ் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் வந்துடும். அதேமாதிரி இன்லெட் ஹோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஹோஸ் ஒரு 12 அடி வந்துடும். ஸோ இதில் ஸ்பேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஜின் கன் ஒன்று, ஃபுட்பாலு ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் கழட்டக்கூடிய ஒரு ஸ்பேனர், இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பேர்ஸ் வந்து நமக்கு இது கூட கொடுக்குறோம். ஸோ இந்த மிஷின் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது, இதோட பிரின்சிபல் என்ன, எல்லா விஷயத்தையும் பின்னாடி பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இதில் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீகால் ஸ்டார்டர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இது 6.5 HP இருக்கக்கூடிய V-Starல 160 F2 அப்படிங்கிற மாடலில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகால் ஸ்டார்டர் மாதிரி வரும். அதாவது ஈஸியாக இழுத்து விட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட் வால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட் வால் இருக்குது. ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் லிவரு. இது நீங்கள் எக்ஸலேட்டர் பண்ணும்போது இன்ஜினோட ஸ்பீடு வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் டேங்க் வரும். இதில் பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் XXX பம்ப் 30 யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 30 to 45 லிட்டர் பர் மினிட்டுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து வெளியே கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்லெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே 2 அவுட்லெட் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் ஒரு அவுட்லெட் இருக்குது. மொத்தமாக 3 அவுட்லெட்டு. நீங்கள் வேண்டாம் இந்த சின்ன அவுட்லெட் 2 யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்லை இந்த 2 க்ளோஸ் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் போட்டு கூட நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக 3 அவுட்லெட் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜ் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் செட்டு. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்ஃப்ளோ டியூப் மாட்டுற மாதிரி வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ஓவர்ஃப்ளோ டியூப் பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு செட்டாக வந்துடுதுல. ஸோ இதில் ஆயில் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கியர் ரிடக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 500 ml வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது வந்து 6 மாதத்துக்கு இல்லைன்னா 1 வருஷத்துக்கு உங்களோட யூஸை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்போ நேராக இந்த கியர் பாக்ஸ்க்கு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 600 ml வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும், இதுவும் 6 to 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட யூஸை பொறுத்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஸ்ப்ரே தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1000 அடி வரைக்கும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஓஸ் வேணும், ரொம்ப லாங் லென்த்தாக கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். இது கூட பறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி ஓஸ் வரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 to 25 கிலோ வரைக்கும் வரும். நாம் வந்து ஜென்ஸாக இருந்தால் ஒரே ஆளே வந்து கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லைனா 2 பேர் இருந்தால் எவ்வளோ எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஒரு போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா வீல் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வீலெல்லாம் வந்து நம்மளுக்கு தோட்டத்துக்குள்ளே செட் ஆகாது. அது வந்து நாம் நார்மலாக ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட அது யூஸ் ஆகும். பட் நம்மளுக்கு தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீல் போட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இது பெஸ்ட்டு. இது வந்து நம்ம 2 ஆள் இருந்தால் ஈஸியாக தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம். வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணும்போது தாங்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பம்ப்லாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிரீஸ் கப் வரும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 100 டேங்க் ஒரு டைம் வந்து இந்த கிரீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஆயில் ஊற்றுனதில் இது வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆயில் ட்ரெயின் போல்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அதேமாதிரி ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர். ஸோ இந்த மிஷின் வந்து இந்த ஸ்ப்ரேயர் உங்களுக்கு வாங்க விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிவரி வந்து ஒரே நாள் கொடுத்துருவோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 18,500 ரூபா. இன்க்ளூடிங் உங்களுக்கு டெலிவரியோடு உங்கள் வீட்டுக்கே வந்துடும்.
ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணு.